Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையுள்ள வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 14வது வசனத்தின் இறுதி பகுதி. அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்பது மன்னிக்கணும். அவனை உயர்ந்த அடைக்காலத்திலே வைப்பேன். சங்கீதம் 91:14 கடைசி பகுதி சொல்லுகிறது, அவனை உயர்ந்த அடைக்காலத்திலே வைப்பேன். அந்த உயர்ந்த அடைக்காலத்தை குறித்து நேற்றைய தினம், அதாவது 1ஆம் தேதி காலை முதல் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த உயர்ந்த அடைக்காலத்துக்கு காரணமான இன்னொரு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதே 91ஆம் சங்கீதம் 1வது வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆம், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னது உண்மைதான். அந்த உயர்ந்த அடைக்கலம் என்பது பலவிதமான அடைக்கலங்களை குறிக்கிறது. அந்த பலவிதமான அடைக்கலத்திலே ஒரு விசேஷித்த அடைக்கலம் என்னன்னா, அந்த 1வது வசனம் சொல்றது, உன்னதமானவரின் மறைவுதான் நமக்கு இருக்கிற அடைக்கலத்திலே மிக சிறந்த அற்புதமான ஒரு அடைக்கலமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. உன்னதமானவரின் மறைவு. இந்த உலகத்திலே நாம் மறைவதற்கு எவ்வளவோ இடங்கள், சம்பவங்கள் இருக்குது. முதலாவது, நம்முடைய சரீரத்தை மறைப்பதற்கு நமக்கு நல்ல வஸ்திரம் இருக்கிறது. கண்களை மறைப்பதற்கு நல்ல கண்ணாடி இருக்கிறது. வாயை மறைப்பதற்கு நல்ல மாஸ்க் இருக்கிறது. நாம் முழுவதுமாய் மறைந்திருப்பதற்கு நமக்கு வீடு இருக்கிறது. நம்முடைய தவறுகள் வெளியே தெரியாதபடி மறைப்பதற்கு பல காரணங்கள், சாக்கு போக்குகள் இருக்கிறது. இப்படி மறைவை குறித்து நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதி காலத்திலே தேவஜனங்களுடைய மறைவு என்பது எப்படி இருந்ததுன்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு ஹோட்டல்ல போய் தங்கிறோம், ஒரு லாட்ஜில் போய் தங்கிறோம், ஒரு ரூம்ல போய் தங்கிறோம், ஒரு வீட்டுல போய் தங்கிறோம், வெளியூர்ல போய் தங்கிறோம், வெளி மாநிலத்துல தங்கிறோம், வெளிநாட்டுல தங்கிறோம். ஏன்னா மறைஞ்சிருக்கணும் அதுக்காக. ஆனா ஆதி காலத்திலே தேவ ஜனங்களுக்கு மறைவு என்பது எங்க இருந்ததுன்னா, குகைகளில் போய் ஒளிந்து கொள்ளுவாங்க, மலைகளில் போய் ஒளிந்து கொள்ளுவாங்க, குன்றுகளில் போய் ஒளிந்து கொள்ளுவாங்க, பாறைகளுக்கு பின்பாக ஒளிந்து கொள்ளுவார்கள், அப்புறம் மலைகளின் வெடிப்புகளில் போய் ஒளிந்து கொள்ளுவார்கள். இப்படி மர பொந்துக்கள், அந்த காலத்திலே மரங்களிலே மிக பெரிய பெரிய பொந்துக்கள் இருக்கும், ஆள் நுழையக்கூடிய அளவுக்கு. மர பொந்துக்களில் போய் நுழைந்து கொள்ளுவார்கள். சில உயரமான மரங்களில் ஏறி மரங்களின் இலைகளுக்கு, அந்த கிளைகளுக்குள்ளாக ஒளிந்து கொள்ளுவார்கள். இப்படி ஆதிகால மனிதர்களுக்கு, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மறைவு என்பது இப்படி கண்மலை, இப்படி கோட்டை, இப்படி பள்ளத்தாக்கு, அப்புறம் குன்றுகள், அப்புறம் பள்ளங்கள், அப்புறம் வெடிப்புகள், அப்புறம் பொந்துக்கள், அப்புறம் மரங்கள். இதுதான் அவர்களுக்கு ஒரு காலத்துல மறைவாய் இருந்தது. நீங்க வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இத்தனை இடங்கள்ல போய் ஜனங்க இருந்ததை, ஊழியக்காரர்கள் இருந்ததை நம் வேதத்துல நிறைய பார்க்கலாம், படிக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட வித்தியாசமான வினோதமான மறைவெல்லாம் இருந்தாலும், இந்த சங்கீதம் 91 மோசே என்கிற மனுஷன் பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அந்த தேவ மனுஷனாகி மோசே சொல்லுகிறார், எனக்கு முத கிடைச்ச மறைவு என்பது நாணல் பெட்டி என்கிற மறைவு. 2வது எனக்கு கிடைச்ச மறைவு என்பது என் தாய் யோகபேத் அவங்க கொடுத்த பாலூட்டின அந்த மடி எனக்கு ஒரு மறைவு. 3வது எனக்கு கிடைத்த மறைவு பார்வோனின் குமாரத்தி இருந்த அந்த அரண்மனை எனக்கு மறைவா இருந்தது. 4வது, நான் ராஜ பரம்பரையில், அந்த ராஜ அரண்மனையில் வளர்ந்ததினால் எனக்கு ஒரு பாதுகாப்பு என்கிற மறைவு இருந்தது.
இப்படி நிறைய மறைவு எனக்கு இருந்தது. கடைசியில் ஒரு கட்டம் வரும்போது யாத்திராக 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே எனக்கு வெளிப்பட்டார், அவரே பேசினார். அன்று முதல் ஆண்டவரே எனக்கு மறைவாய் மாறினார். அதன் பின்பு நான் வேற எங்கேயும் போய் மறையவில்லை, எனக்கு ஆண்டவரே மறைவாகிவிட்டார். எனக்கு ஆபத்து வந்தால் ஆண்டவரை தேடி ஓடி ஒளிந்து கொண்டேன். என்னை கல்லெறிய பார்த்தால் நான் ஆண்டவரிடத்தில் போய் ஒளிந்து கொண்டேன். என்னை கொல்ல பார்த்தால் நான் ஆண்டவரிடத்தில் போய் ஒளிந்து கொண்டேன். எல்லாவற்றுக்கும் அவரே எனக்கு மறைவானார் என்று சொல்லி அந்த அனுபவத்தை தான் இந்த சங்கீதம் 91:1 அவர் சாட்சியாய் சொல்லுகிறார். இப்படியானால் இந்த உலகத்திலே மனிதர்கள் மறைந்து கொள்வதற்கு பல இடங்கள் இருந்தது. அப்புறம் சோத்திரம் தேவனால் நடத்தப்பட்டவர்களுக்கு பல அனுகூலங்கள் இருந்தது, மோசே போன்றவர்களுக்கு. இதெல்லாம் கடந்து இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் நல்ல ஒரு மறைவு வேண்டும் என்று சொன்னா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் கொண்டிருப்பான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்தவாட்டிகளுக்கு, விசுவாச ஜனங்களுக்கு எதுதான் நல்ல மறைவுன்னா அந்த உன்னதமானவருடைய மறைவு தான், அந்த கர்த்தருடைய நாமம் தான். அதை போல ஒரு மறைவு என்பது வேறு ஒன்றுமே எங்கேயுமே சொல்ல முடியாது. ஒரு முறை எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, தேவன் நினைவுபடுத்துகிறார். மதுரை பட்டணத்துல ரொம்ப பிரபல்யமான ஒரு சபை போதகர், அவரோடு கூட இரவிலே நான் தங்கி இருந்தேன். நடு ராத்திரியில் எழும்பி நாங்க 2 பேரும் நல்ல போட்டி போட்டு விடிய 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 பொழுது விடிய வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ நல்லா போராடி விடிய விடிய போட்டி போட்டு அவர் அந்த பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டாரு, நான் ஹால்ல உட்காந்துக்கிட்டு போட்டி போட்டு சத்தம் போட்டு நல்லா கத்தி கதறி ஜெபிக்கிறோம். ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறோம், விடிய விடிய ஜெபிக்கிறோம், விடிஞ்ச மறுநாள் ஜெபிக்கிறோம். அப்புறம் அவர் வந்து சொன்னார், பாஸ்டர் போதும், டைம் ஆயிடுச்சு, நம்ம சோத்திரம் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னார். சரி என்று சொல்லி சோத்திரம் காஃபி சாப்பிட்டா. அவர் சொன்னார், பாஸ்டர் வாங்க மார்க்கெட்டு போயிட்டு வரலாம், மீன் மார்க்கெட்டு போவோம் அப்படின்னு. நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்களா? நீங்க மீன் மார்க்கெட் வந்தீங்கன்னா அங்க பாக்குற ஜனங்க என்ன சொல்லுவாங்க? ஓ, என்னைய பார்த்தா என்ன பேசுவாங்க? நம்ம ஊழியர் இவ்வளவு பெரிய தெய்வ மனிதர்கள் போய் காலங்கத்தால் மீன் மார்க்கெட் நினைக்கிறோம், அதெல்லாம் ஒழுங்க பாச வாங்க போவோன்ட்டு கட்டி என் அன்பி நிமித்தம் அழைத்தார். அவரோடு போயிட்டு போனா பொழுது விடுகிற நேரம், ராத்திரியெல்லாம் ஜெபிச்சிருக்கிறோம், அதனால ஒரே சந்தோஷம், ஆவியில களி கூறுதல். 2 பேரும் ஊழியத்தை குறித்து மகிழ்ச்சியா பேசிட்டு போயிட்டு இருக்கோம். அவன் அப்போ அந்த போதகர் தான் வண்டி ஓட்டுறாரு. அவர் ஓட்டிட்டு இருக்குது ஒரு டிவிஎஸ் ஸ்டாம்ப் அப்படின்னு நினைக்கிறேன், டிவி50 டிவிஎஸ் ஸ்டாம்ப். அவர் சந்தோஷத்துல பயங்கரமா ஜோக் அடிச்சு பேசி நல்லா வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது ஒரு பாலத்துல போய் அவர் வண்டி ஏறினார். பாலத்துல ஓட்டிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், பசங்க இது பாலமா இருக்குது, அந்த பக்கம் வர்றது தெரியல, கொஞ்சம் மெதுவா போங்க. பயங்கர ஹை ஸ்பீட்ல போனேன். நல்ல ஹை ஸ்பீட் எடுத்து வண்டி எடுத்து பாலத்தில் ஏறிச்சு மேல போய் டாப்ல ஏறுறோம். எதிர்முனையில கீழே இருந்து ஒரு பெரிய வேன் அவன் மேல ஏறிட்டான். அவனுக்கு இடது பக்கத்துல வேற வண்டி போயிட்டு இருக்கு. அவன் அப்படி திசை மாறி வலது பக்கம் வந்துட்டு இருக்கான். நேர எங்களுக்கு பக்கத்துல வந்துட்டான். எங்களுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய வண்டி வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் சோத்துறோம், நாங்க கீழே இருந்து மேல ஏறோம், அந்த பக்கம் எதிர்மோனிலிருந்து அந்த வண்டி வந்துருச்சு. மேல உச்சியில போன உடனே எல்லா வாகனமும் ஒன்னா தெரியுது. அந்த வேகம் கட்டுப்படுத்த முடியல, நிறுத்த முடியல. கடைசியா இருத்தி பிடிச்சி பிரேக் அடிச்சு அந்த சுவற்றுல உரசி அப்படி நிப்பாட்டிச்சு. அடுத்த செகண்ட் மேல எங்களை ஏறி மோத வந்த வேன் அவன் டர்ன் பண்ணி அந்த பக்கம் போயிட்டா. பின்னாடி வந்த வண்டி எப்படி இழுத்து பிடிச்சு பிரேக் அடிச்சு அவங்க கொஞ்சம் இதாயிட்டாங்க. நாங்க சுவரோடு சேர்ந்து சுவராக ஒட்டி உரசி கடைசியில் ஆண்டோட கிருபையினாலே ஜீவன் தப்பினோம். இவ்வளவு பெரிய கலவரம், உயிருக்கு ஒரு பெரிய போராட்டம். அப்ப நான் முடிஞ்ச பிறகு திரும்ப வண்டி எடுத்து போகும்போது சொன்னேன், நான் அப்பயே சொன்னேன், பாஸ்டர் நம்ம ஊழியக்காரங்க நம்ம ஞானமா இருக்கணும், இவ்வளவு ஸ்பீட்ல வந்திருக்க கூடாது. இப்ப பாருங்க, கர்த்தர் தான் நம்முடைய செட்டைகளால் மறைத்து நம்மை பாதுகாத்தார். சொன்னோட அவர் சொன்னார், உண்மைதான் பாஸ்டர்,
கர்த்தருடைய மறைவு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம 2 பேருமே மறிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கலகலன்னு ஒரு சிரிப்பு சிரித்தாரு. என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இப்பயும் நமக்கு ஒண்ணுமே ஆகல பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு ஒண்ணும் ஆகலன்னா நம்மளை மறைக்க வந்த அந்த தூதனுக்கு என்னமோ ஆயிருக்கு. அவன் நஞ்சு போயிட்டான். அந்த தூதன் நசுக்கப்பட்டுட்டான். நம்ம நசுங்க வேண்டிய இடத்துல, நம்ம நைய வேண்டிய இடத்துல இன்னைக்கு வேணும், ஒரு முன்னாடி வேணும், பின்னாடி இன்னொரு வேணும் மோதி 2க்கு நடுவுல நசுங்கி நம் உயிர் போய் ரத்தம் ஊத்த வேண்டிய இடத்துல அந்த தூதன் ஒருத்தன் நம்மளை காப்பாத்திட்டான். இவன் நம்ம தப்புனவனால என்ன ஆச்சு பாச? அந்த தூதனுக்கு அழியாயிடுச்சு. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சார். அப்போ அன்னைக்கு நான் தைரியமா சொல்லுவேன், எங்களுக்கு ஒரு பெரிய மறைவா இருந்தது அந்த கர்த்தர் தான். அந்த உன்னதமானவருடைய அருமையான மறைவு. நிறைய பேர் இந்த சங்கீதம் 91:1 சொல்லும் போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குறான் சொல்லி நிழல தான் ரொம்ப பேசுவாங்க. ஆனா அந்த நிழலுக்கு முந்தின ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் மறைவு. அந்த மறைவு எதுங்க? அது நம்மளோட கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சிருந்து நம்மை மறைத்து பாதுகாக்கிற அந்த தேவனுடைய இரக்கம். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு, இன்னைக்கு நீங்க சுகமா இருக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். எங்க அப்பா அம்மா பண்ணல புண்ணியம், நான் என் புருஷன் செய்த தான தர்மம், நான் செய்த உதவி ஒத்தாசை, என் பிள்ளைகளின் நிமித்தம் நான் காப்பாற்ற. நீங்க 1000 சொல்லலாம். இதெல்லாம் நீங்க சொன்னாலும் ஒரு ஊழியக்காரனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, அந்த தேவனுடைய மறைவு தான் உங்களை இதுவரைக்கும் பாதுகாத்து இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறது. அப்படியானால் இந்த மறைவு என்பது என்ன? இந்த மறைவு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்துல எத்தனையோ மறைவை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இந்த மறைவிடம் என்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க. அந்த இடத்துக்கு பேரே மறைவிடம், அதாவது மறைந்து கொள்ளுகிற இடம். சத்துரம் நம்மை போய் ஒழித்து கொள்ளுகிற இடம், அதுதான் மறைவிடம். அப்போ இந்த மறைவிடம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவே. அந்த மறைவு என்பது எதை விவரிக்கிறதா இருக்கிறது? அதற்காக வேதத்திலிருந்து ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த மறைவில் இருக்கிற ஒரு அனுபவம் என்பது சாதாரணமான அனுபவம் கிடையாது. அது ஒரு பெரிய அனுபவம். சங்கீதங்களின் புஸ்தகம் 83ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 83:3. உமது ஜனத்துக்கு விரோதமாய் உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அந்த கர்த்தர் அளவர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் முதலாவது நமக்கு உன்னதமான மறைவாய் இருக்கிறார். அந்த உன்னதமான மறைவு என்பது எதை காண்பிக்கிறது பாருங்க. இந்த சங்கீதம் 83:3 ரொம்ப அழகா சொல்லுது. உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அப்படின்னா தேவன் யாரை மறைக்கிறார்? யாரை சிலர் எதிராய் பார்க்கிறார்களோ, யார் மற்றவருடைய பற்கடிப்புக்கும் மற்றவருடைய சங்காரத்துக்கும் மற்றவருடைய வல்லட்டிக்கு காரணமாயிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவன் மறைத்து பாதுகாக்கிறார். இங்க அந்த ஆச்சரியமான வசனம் அந்த சங்கீதம் 83:3 சொல்லுது, உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கர்த்தருடைய புஜபலத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்.
கர்த்தருடைய செட்டைக்குள் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆண்டவரே உங்களுக்கு தேவனா இருக்கிறா என்பது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்களுடைய குரூர புத்திய பாருங்க. அவன் ஆண்டவருக்குள் இருந்தா எனக்கு என்ன, அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறவளா இருந்தா எனக்கு என்ன, நான் நினைச்சது சாதிக்காம விடமாட்டேன் என்று சொல்லி உங்களுக்கு எதிரா அவர்கள் கர்த்தர் நல்லவன் காய்மகாரமாய் திட்டமிடுகிறார்கள். இதில் ஆச்சரியம் என்னன்னா, யாரெல்லாம் தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாகத்தான் ஒரு கூட்டம் யோசனை பண்ணிட்டு இருக்கு. அதுல இங்க யோசனை என்று சொல்லப்படவில்லை, ஆலோசனை என்று சொல்லப்படும். யோசனைக்கும் ஆலோசனைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. யோசனை என்பதை ஒரு தனி மனிதன் உட்கார்ந்து சிந்திக்கிற சிந்தனை. ஆனா ஆலோசனை என்பது தனி மனுஷனுடைய சிந்தனை அல்ல. அது 4 பேர் 5 பேர் சேர்ந்து கலந்து உரையாடி எடுக்கிற முடிவுக்கு பேர் தான் ஆலோசனை. அப்போ உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவங்களுக்கு எதிராகத்தான் சிலர் கூடுகிறார்கள், சிலர் திட்டமிடுகிறார்கள், சிலர் பேசுகிறார்கள், சில ஆலோசனையும் பண்றாங்க. இவனை ஒண்ணும் பண்ண முடியலப்பா, அவளை எதுவும் செய்ய முடியலப்பா, அவங்க பக்கத்துல போக முடியல, ஏதாவது ஏமாத்தணும், ஏதாவது கொள்ளையடிக்கணும், ஏதாவது திருடணும், ஏதாவது பேரை கெடுக்கணும்னு பார்க்கிறோம், ஆனா ஒண்ணு முடியல அப்படின்னு சொல்லி சத்துருக்கள் என்ன செய்கிறார்கள், ஆலோசனை பண்ணி கொண்டு. இதுதான் அந்த உன்னதமானவருடைய மறைவு. இப்ப தெரியுதா? ஒருவேளை அந்த தேவனுடைய மறைவு மட்டும் உங்க மேல இல்லாம இருந்திருந்தா, அவங்க பண்ணின சதி ஆலோசனைகள், அவங்க பண்ணின குழு ஆலோசனைகள், அவங்க போட்ட எடுத்த திட்டங்கள் தீர்மானத்தின்படி உங்களுக்கு ஏதோ சம்பவித்திருக்கலாம், என்னமும் நடந்திருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆனா எதுவுமே நடக்காம இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க பாருங்க. எதுவுமே சம்பவிக்காம நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் பாருங்க. அதற்கு முக்கிய மூல காரணம் அந்த உன்னதமானவருடைய மறைவு. அந்த உன்னதமானவருடைய நல்ல அற்புதமான மறைவு. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான கர்த்தர் நல்லவை தேவனுடைய மறைவுக்குள் நீங்க இருந்து பார்த்திருக்கீங்களா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த தேவனுடைய மறைவு உங்களை என்றைக்காவது மூடி இருக்கிறதா? பைபிள்ல மறைவுனாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நான் சொல்றேன், இந்த மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்கிற அந்த வார்த்தையை விட இன்னொரு சூப்பரான ஒரு மறைவை காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 39வது வசனம். சங்கீதம் 105:39. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சம் ஆக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து. ஆமென். இப்போ இந்த உன்னதமானவரின் மறைவு என்பது நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறவருடைய ஆலோசனைகளை அபத்தமாய் போக பண்ணக்கூடியது. அதுதான் உன்னதமானவருடைய முதல் மறைவு. நமக்கு ஆண்டவன் கொடுக்கிற அந்த மறைவின் 2வது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, இந்த சங்கீதம் 105:39 சொல்வது போல அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து, உங்களுக்காக எனக்காக அவர் மேகத்தையே விரிக்கிறாராம், மேகத்தையே அனுப்புகிறார். என் வாழ்க்கையில இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல சம்பவங்களை தேவனோடு சேர்ந்து நானும் அனுபவித்தது உண்டு. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல அனுபவங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததும் உண்டு. அப்ப அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த விசேஷித்த அற்புதங்களில் ஒன்று சொல்லணும்னாக்கா, கர்த்தர் நல்லவர். நான் சிறுவனா இருக்கும் போது சிவகங்கை பட்டணத்துல சீலோவாம் என்கிற ஹாஸ்டல்ல படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் துதி சங்கர் என்று சொல்லப்பட்ட
பல கடந்த கால வல்லமையான சுவிசேஷகர் துதி சங்கர், அவர் மூலமா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட பழக ஆரம்பித்தார். அப்புறம் அவர் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார். அப்ப அவருக்கும் எனக்கும் இருந்த நல்ல அன்பின் உறவின் நிமித்தம் பயங்கரமா ஜெபிக்க ஆரம்பிச்சேன், பயங்கரமா பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன், பயங்கரமா கர்த்தரை நேசிக்க ஆரம்பிச்சேன். அதனால ஒரு பைத்தியக்காரனை போல, ஒரு லூசு மாதிரி, ஒரு கிறுக்கு மாதிரி, எப்ப பார்த்தாலும் ஜெபம், எந்த நேரம் பார்த்தாலும் பைபிள், எப்ப பார்த்தாலும் ஆண்டவருக்கு, இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும், வேற ஒண்ணு தெரியாது. ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு, எனக்கு கீழே 100 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 100 ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் தான் லீடர். அவங்க எல்லாரும் செருப்பு போட்டிருக்காங்களா பார்க்கணும், எல்லாரும் ஸ்கூல் ட்ரவுசர் போட்டிருக்காங்களா பார்க்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ஷர்ட் போட்டிருக்காங்களா பார்க்கணும். காலை ஏஞ்சிட்டு 7 மணிக்கு எல்லாரும் குளிக்க வைக்கணும். குளிச்சுட்டு வந்தோடனே எல்லாரையும் நிக்க வச்சு எல்லாரும் அண்ணா கயிறை காட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு அண்ணா கயிறை தொட்டு பார்க்கணும். ஏன்னா சிலவன் குளிச்சேன்னு சொல்லிட்டு குளிக்காம வந்துருவான். அப்ப அண்ணா கயிறை தொட்டு பார்த்தாக்கா அது நல்ல தளச்சல தண்ணி இருக்கும். அப்ப எல்லாரும் அண்ணா கயிறை தொட்டு பார்க்கணும். இப்படி எல்லாத்தையும் செக்அப் பண்ணி அப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பிட வச்சு எல்லாருக்கும் யூனிஃபார்ம் போட வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கடைசி ஹாஸ்டல் விட்டு கிளம்பும் போது எல்லாம் லைனில் நிக்க வச்சு ஒரு பாட்டு பாடி ஒரு வசனத்தை சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி கடைசி 100 பேரை கூப்பிட்டுப்போம். அந்த ஹாஸ்டல்ல இருந்து ஸ்கூலுக்கு போற வரைக்கும் மெயின் ரோடு, அதுல எவனாவது ஏதாவது சேட்டை பண்ண எனக்கு தான் ஆபத்து. இப்ப அந்த மாதிரி காலத்துல ஆண்டவருக்குள் நான் அதிகமா இருக்கும் போது எனக்கு காலில் போறதுக்கு செருப்பு கிடையாது. காலில் போற செருப்பு இல்லாததுனால நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். செருப்பு மட்டும் இல்ல, அந்த காலத்துல எனக்கு போறதுக்கு முதல் ட்ரௌசரே கிடையாது. ஒரு பழைய கிழிஞ்ச ட்ரௌசர் தான் வருஷ கணக்கா போட்டுட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில ஒரு நாள் ஸ்கூலுக்கு ஒரு நாள் நடத்திட்டு போயிட்டு இருக்கேன். போன சரியான உச்சி வெயில். அப்போ எக்ஸாம் டைம், அதனால மத்தியானத்துல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். உச்சி வெயில் நேரம், என் கால் பயங்கரமா சுடுது. அந்த நேரத்துலதான் ஒரு பக்தி வைராக்கியம் எனக்குள் அதிகமாய் வந்தது. அப்போ அந்த ரோட்டில் நடந்து அவங்களை நடத்தி கூட்டு போயிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு காலெல்லாம் சுடுதுப்பா, எனக்கு நீர் உதவி செய்யும், எனக்கு காலில் செருப்பு இல்லை, எனக்கு ஒரு உதவி செய்யும் ஜெபிச்சேன். அந்த ஜெபம் பாருங்க, தேவ சமூகத்துல சொல்றேன். அதாவது எடுத்து கட்டி விரிவாக்கி சொல்லல, நடந்தது நடந்தபடி அப்படியே பரிசுத்தாவின் பேரை சொல்லி சொல்றேன். அந்த ஒரு பாரத்தோடு ஒரு சின்ன ஜெபம் பாருங்க. அப்ப நான் சின்ன வயசு தான். அந்த அங்கலாய்த்து ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கேட்ட அடுத்த செகண்ட் பார்த்தா வானம் முழுக்க ஒரே இருட்டாயிடுச்சு. அந்த சூரியனை காணோம், மத்தியானத்தில் அடிக்கிற அந்த சூரியனை காணோம், சூரியனது வர்ற பெரிய வெளிச்சத்தை காணோம், அந்த உஷ்ண தாக்குதல் இல்ல. அப்படியே மேகம் அப்படியே சூத்திரம் மாறி அந்த சூத்திரம் வெளிச்சத்துக்கு பதில் ஒரு மாதிரி மப்பும் மந்தாரம் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குளிர்ந்த காத்து அடிக்குது. அந்த குளிர்ந்த காத்து அடுத்த 1-2 நிமிஷத்துல நாங்க நடந்து போயிட்டு இருக்க ரோடு நல்ல ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், எரிக்கிற வெயில், தலையில உச்சந்தலையில சூரியன் நேருக்கு நேர கதிரை பாய்ச்சுது. அப்போ கால்ல ரோட்ல பட்டு தார் ரோடு அனல் பறக்குது, சூடு உண்டாகுது, கால தரையில வைக்க முடியல, பாதமெல்லாம் சுட்டு பொசுக்குது. அப்போ ஜெபிக்கிறோம், திடீர்னு வானம் மாறுது, திடீர்னு இருட்டு உண்டாகுது, அடுத்த செகண்ட் உடனே குளிர் வருது. குளிர் வந்த கொஞ்ச நேரத்தில் அப்படியே ரோடு குழு 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 அழகா கூலாயிடுச்சு. அந்த ஏற்க நிலைமை 100% மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவம் நடக்கும் போது அப்ப நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நான் சொல்லுவேன், இதற்கு பெயர் தான் மயிர் கூச்சரிகிற சம்பவம். இதற்கு பேர் தான் தமிழர்கள் சொல்ற நல்ல ஒரு வார்த்தை, மயிர் கூச்சரிகிற சம்பவம். மயிர் கூச்சரிகிற சம்பவம்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அங்க கிரியை செய்யும் போது உடம்புல இருக்கிற முடியெல்லாம் நிமிர்ந்து நிற்கும், அது புல் அரிக்கும். இதுக்கு பேரு தாங்க உன்னதமானவருடைய மறைவு. இப்போ இவ்வளவு விளக்கமா இந்த சாட்சி சொன்ன உடனே
நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சங்கீதம் 91 வாழ்க்கையில எவ்வளவோ படிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது இன்னைக்கு நான் சொன்னதை போல அந்த உன்னதமானவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மறைவை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? உங்களோடு கூட 10 பேர் இருக்கும்போது, உங்களோடு கூட 25, 30, 40 பேர் இருக்கும்போது, உங்களோடு கூட 100 பேர் இருக்கும்போது, அந்த 100 பேருக்கும் 10 பேருக்கும் 40 பேருக்கு கிடைக்காத ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மறைவு உங்களுக்கு என்னைக்காவது கிடைச்சிருக்குதா? அதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? ஆனா நான் கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், இந்த சிறியவனும் எளியவனும் ஆகிய எனக்காக தேவன் மேகத்தை மாற்றினார், வானத்தை மாற்றினார், சூரியனையே மறைந்து போகச் செய்தார், இரவில் ஊற்ற வேண்டிய பனி மத்தியானத்தில் பனி ஊற்ற ஆரம்பித்து. உன்னதமானவரின் மறைவு. அதனாலதான் நான் சொல்லுவேன், ஆதிக்கால மனிதர்களுக்கு குகைகள் இருந்தது, பொந்துக்கள் இருந்தது, மரங்கள் இருந்தது, கிளைகள் இருந்தது, மலைகள் இருந்தது, வெடிப்புகள் இருந்தது. அதற்கு பின்பு இப்போது இருக்கிற மனிதர்களுக்கு வாகனங்கள் இருக்குது, நாடு இருக்குது, மாநிலம் இருக்குது, என்னென்னமோ அறிவு இருக்குது. இவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு தேவ மனுஷனுக்கோ தேவ மனுஷிக்கோ உண்மையான ஒரு மறைவு என்பது அந்த தேவனுடைய மறைவு, அந்த உன்னதமானவருடைய மறைவு. ஒரு தேவ மனுஷனா என் இருதயத்தின் ஆதங்கத்தை நான் சொல்றேன், கவனிங்க. எனக்காக ஆண்டவர் வானத்தை மாற்றினார், எனக்காக ஆண்டவர் மேகத்தை மாற்றினார், எனக்காக உச்சி வெயில் நேரத்துல கால நிலையை மாற்றி பனியை வர வைத்தார். எனக்கு இதெல்லாம் கர்த்தர் செய்தார்னாக்கா, இந்த செய்தியை கேட்கிற, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் அதை செய்யணும், நீங்களும் அதை அனுபவிக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமையினால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். அப்படியானால் அதற்கு ஏற்ற தகுதிவான்களாக, அதற்கேற்ற தகுதிவதிகளாக நீங்க மாறணும். ஆண்டவர் ஒருவர் தான் எனக்கு மறைவு, உன்னதமானவருடைய மறைவு ஒண்ணுதான் என் உண்மையான மறைவு, என் புருஷனுடைய மறைவு, என் மனைவியுடைய மறைவு, என் பிள்ளைகள் கொடுக்கிற அடைக்கலமாகிய மறைவு, என் வேலை, என் வாய்ப்பு, என் சம்பளம், பணம் கொடுக்கிற மறைவு. இந்த எல்லா மறைவுகளை விட என்னோடு இருக்கிற உன்னதமானவர், அவருடைய மறைவுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் யதார்த்தமா பழகணும். அதைத்தான் நான் இங்க நம்முடைய ஜனங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். அவர் யாரோ ஆண்டவர், ஐயோ அவரை பத்தி தெரியாதா, அவர் ரொம்ப பெரியவர், அவரை பத்தி தெரியாதா, அவர் அதை செய்யறவர் எது செய்யறவர். நம்ம யார் தெரியுமா? நம்ம மனுஷன், நம்ம புழு, நம்ம குப்பை, இப்படியே சொல்லி பயமுறுத்தி தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில பிரிவை உண்டாக்கிட்டாங்க. ஆனா பைபிள்ல எனக்கு பிடிச்ச வசனங்கள்ல ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யதார்த்தமாய் வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தரால யதார்த்தமாய் தேவனோடு பழகணும். அப்போ கர்த்தரால அந்த யதார்த்தமான ஒரு அனுபவம் என்றால் என்ன? அந்த யதார்த்தமாய் ஜீவிக்கிற ஜீவியம் என்றால் என்ன? அந்த யதார்த்தமாய் ஆண்டவரோடு உறவாடுதல் என்ன? வாசிக்கிறேன், மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். மல்கியா 2:6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். இப்போ இங்கு ஒரு தேவ மனுஷன் யோவான் ஸ்நானகனை குறித்து மல்கியா என்கிற தேவ மனுஷன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து. இந்த யதார்த்தம் என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? சஞ்சரித்து என்று சொன்னால் தேவனோடு வாழ்வது, தேவனோடு படுப்பது, தேவனோடு உட்காருவது,
தேவனோடு நடப்பது, தேவனோடு பேசுவது, தேவனோடு காரியங்களை தெரிவிப்பது, அவரை குறித்த ரொம்ப நடுக்கம் கிடையாது, ரொம்ப பயம் கிடையாது, அவரை குறித்த ஒரு விதமான கலக்கம் கிடையாது, ஐயோ என்னமோ என்கிற யோசனை கிடையாது. நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன், தகப்பனும் மகனும் ஒன்னாயிருக்கிறோம். நான் அவருடைய குமாரத்தி, அவர் என்னுடைய தந்தை, தந்தையும் மகளும் ஒன்றாயிருக்கிறோம். நான் ஆண்டவரோடு தகப்பன் பிள்ளையை போல அவரோடு கூட பேசுகிறேன், அவரோடு கூட பழகுகிறேன். எனக்கு வேண்டியதெல்லாம் அவரிடத்தில் சொல்லுகிறேன், நான் விரும்புகிறதெல்லாம் அவரிடத்தில் தெரிவிக்கிறேன். ஒரு யதார்த்தமாய் அண்ணனும் தம்பியையும் போல, அப்பாவும் மகனையும் போல, மகளும் தகப்பனும் போல, அப்படி ஒரு பழகுகிற ஒரு பழக்கம் தான் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவரிடத்தில் வேண்டும். இந்த அனுபவத்துக்குள்ள வாங்க தயவு செய்து. மல்கியா 2:6 அவன் என்னோட யதார்த்தமாய் சஞ்சரித்து. என் அரண்மனைக்குள்ள யார் வந்தாலும் வர்றதுக்கு பயப்படுவாங்க, ஆனா இவன் மட்டும் பயப்படவே மாட்டான். என் சன்னிதானத்துல வந்து நிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தைரியம் கிடையாது, ஆனா இவன் வந்தா மட்டும் பயப்படவே மாட்டான். காரணம், அவங்கெல்லாம் எப்பயோ என்னிடத்தில் வருகிறவர்கள், ஏதோ தேவைக்காக என்கிட்ட வர்றவங்க, ஏதோ காரியம் ஆகிறதுக்காக என் சமூகத்தை நோக்கி கெஞ்சுறவங்க. அவங்களுக்கு அவசியமானது தேவைப்படும் போது நான் அவர்களுக்கு தேவைப்படுறேன். அதனால அவங்களுக்கு என்னைய பார்த்தா பயம், என் சமூகத்தை கண்டா நடுக்கும், என்னுடைய ஸ்தலத்தை கண்டா கலக்கும். அவங்களால என் பக்கத்தில் நிக்க முடியல. ஆனா இவன் இருக்கானே, என் குமாரத்து இவன் இருக்காளே, இவ அப்படி இல்லை. தான் தேவைக்கு மட்டும் என்னிடத்தில் வந்து ஜெபிக்கிற குமாரத்தி அல்ல, தனக்கானதுக்காக மட்டும் இவன் வந்து அழுகிறது கிடையாது. இவர்கள் என்னோடு கூட இருக்கிறவர்கள். நான் எங்கேயோ என் சீசனம் அங்கே இருப்பான். நான் இருக்கிற இடத்துல என் பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க. அதனால ஒண்ணு செஞ்சேன். ஒரு காலத்துல நான் இருக்கிற இடத்தை தேடி அவங்க வந்தாங்க. இப்போ நான் ஆண்டவரா இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்தை தேடி நானே போயிடுறேன். அல்லேலூயா. அப்போ அந்த உன்னதமானவருடைய மறைவு என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது கிடையாது. யாருக்கு கிடைக்கும்னா, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு, தேவனோடு உறவாடுகிறவர்களுக்கு, தேவனோடு தாபரிக்கிறவர்களுக்கு. அந்த மல்கியா 2:6 சொல்லுவதை போல, அவன் என்னோட யதார்த்தமாய் சஞ்சரித்து, என்னோடு கூட உறவாடி. அப்போ அந்த மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு தான் அவர் உன்னதமான மறைவாயிருக்கிறார். அவர்களை தான் 14வது வசனத்தின்படி உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். இப்போ சொல்லுங்க, உங்களால தேவனிடத்தில் யதார்த்தமா பேச முடியுமா? யதார்த்தமா உங்களால உறவாட முடியுதா? இன்னைக்கும் சிலருக்கு ஜெபம்னா என்ன தெரியுமா? அந்த அட்டெண்டன்ஸ் பிரேயர் தான். ஒரு ஃபார்மாலிட்டிக்கல் அல்லது ஒரு ஃபார்முலா பிரேயர். அட்டெண்டன்ஸ் பிரேயர், ஃபார்முலா பிரேயர். அதுனா என்னது? நேரா உள்ள வரணும், இன்னைக்கும் வந்த உடனே கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அப்புறம் உடனே ஒரு பாட்டு பாடுவாங்க, அப்புறம் உடனே பாவரிக்கை செய்வாங்க, அப்புறம் உடனே வசனத்தை வாசிப்பாங்க, அப்புறம் உடனே அதை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அப்புறம் உடனே ஒரு கோரஸ் பாடுவாங்க, அப்புறம் உடனே கர்த்தருக்கும் அர்ப்பணிப்பாங்க, அதுக்கப்புறம் பைபிள் வாசிப்பாங்க. அப்படியே சொல்ல வேண்டியதெல்லாம் டேப் ரெக்கார்டு மாதிரி அப்படியே ஆனாவில இருந்து அக்கண்ணா வரைக்கும், ஏல இருந்து ஜெட் வரைக்கும், காவுல இருந்து கவ்வண்ணா வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு கடைசியா பிதாவை பார்த்து, நல்ல பிதாவே அப்படின்னு அவருக்கு ஒரு ஐசையும் வச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கும் நிறைய பேருடைய ஜெபம் இந்த எல்கேஜி யூகேஜி ஜெபம் மாதிரி ஏதோ ஒரு ஃபார்முலா பிரேயர் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு.
அதனாலதான் நம்ம ஊழியத்துல இந்த ஃபார்முலா பிரேயருக்கு இடம் கொடுக்கிறதே கிடையாது. ஜோமணி தான் ஆரம்பிக்கணும், பைபிள் அங்கெல்லாம் எங்கேயும் கிடையாது. ஓ சோத்திரம், கர்த்தர் நல்லவன், அவரை பாட்டு பாடிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகணும், இப்படி எல்லாம் கிடையாது. கர்த்தர் நல்லவன் அதெல்லாம் கடந்த கால பரிசுத்தவான்கள் சபைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஒழுங்குமுறைகள். அது செய்யறது தப்பா என்று கேட்டா தப்பே கிடையாது, அது ஒரு நல்லது. ஆனா அது நீங்க சபையில பண்ணுங்க, கூட்டங்கள்ல பண்ணுங்க, மற்ற நிகழ்ச்சிகள்ல பண்ணுங்க. ஆனா தனியா ஜெபிக்கும் போது நீங்க அப்படியே கையை கையிட்டு தூரத்தில் நின்றுகிட்டு, பிதாவே நான் உங்களோட சமூகத்தில் வரத்துக்கு பயப்படுறேன், நீர் பிதாவா இருக்கிறீர், பிரவேசிக்க முடியாத ஒளியில் இருக்கிறீர், நான் பக்கத்துல வர தகுதி இல்லாதவன், அதனால் ஆண்டவரே நான் சொல்ற ஆயக்காரனை போல இல்லை, இந்த பாவிகளை போல இல்லை, நான் சொல்றோம் தள்ளியே நின்னுக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணீங்க. இப்படி தேவனோடு பழகுனீங்கன்னா நீங்க இன்னைக்கும் கர்த்தர் நல்லவே சோதரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இல்லை, மகா ஸ்தலத்துக்கு வெளியில இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஆனா என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய உன்னதமான மறைவுக்குள் வந்தீங்களோ அன்னைக்கே நீங்களும் நாமும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க வேண்டியவர்களாய் மாறிட்டோம். அதனால உன்னதமானவருடைய மறைவுக்குள் வந்துட்டோம். நீங்க உரிமையோடு ஆண்டவர்கிட்ட பேசணும், நல்ல சகஜமா ஆண்டவர்கிட்ட உறவாடணும், நல்ல கலகலப்பா அவர்கிட்ட எல்லாத்தையும் தெரிவிக்கணும். அதுதான் யதார்த்தமாய் சஞ்சரித்து, அந்த யதார்த்தமா சஞ்சரிக்கிறவர்களுக்கு தேவன் மறைவாயிருக்கிறார், உன்னதமான மறைவில வைத்து பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவர்களைத்தான் 14வது வசனத்தின்படி அவர்களை கர்த்தர் நல்லவே உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பார். அப்போ இந்த உயர்ந்து அடைக்கலம் வேண்டும் என்று சொன்னால் 1வது வசனத்தின்படி உன்னதமானவரின் மறைவு நமக்கு தேவை. கர்த்தர் நல்லவர். 2வதாக அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 2வதாக அந்த சங்கீதம் 91 வசனம் சொல்லுது, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழல். இங்கு வெறும் வல்லவர் என்று சொல்லப்படல. அத முதலாவது அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமா படிக்க பாருங்க. சிலர் இன்னைக்கு பைபிள் படித்தாக்கா, வசன வாசாக்கா, ஓ கட 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 தட 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 மட 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 மடன்னு சொல்லிடுறது. தனக்கும் புரியறதில்லை, கேட்கிறவங்களுக்கும் புரியறதில்லை. அந்த மாதிரி வேண்டாம். மாடுகளை ஓட்டி கொண்டு போவதை போல, குதிரைகள் ஒரே கூட்டமாய் ஓடுவதை போல, ரதங்களின் சத்தம் கடகடென்று கேட்பதை போல இப்படியெல்லாம் பைபிள் வாசிக்க கூடாது. அந்த வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளின் உச்சரிப்பும் ரொம்ப மகிமையாய் வித்தியாசமாய் இருக்க வேண்டும். அப்போ இங்கே அந்த சூத்திரம் உயர்ந்த அடைக்கலத்துல போய் நாம் இருக்கணும்னா 2வது சர்வ வல்லவருடைய நிழல். அப்போ கர்த்தர் நிழலை, இங்க வல்லவருடைய நிழல் என்று சொன்னாலே அது ரொம்ப பெருசு. ஆனா இங்க வேதம் சொல்லுது அவர் வல்லவருடைய நிழல் கிடையாது, சர்வ வல்லவருடைய நிழல். அப்ப என்ன அர்த்தம்? சர்வ வல்லவர் என்று சொன்னா எல்லாத்துக்குமே இவர் ஒருத்தர் தான் வல்லமையுள்ளவர், அனைத்துக்கும் வல்லமை உள்ள இவர் தான். இவர் நீங்க நினைக்கிற ஆண்டவர் கிடையாது, இது நீங்க யோசிக்கிற தேவன் கிடையாது. இந்த ஆண்டவர் என்கிற தேவன் யார் என்று சொன்னால் சர்வத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவர். குழந்தை பிறக்க வேண்டுமானால் அதற்கு இவருடைய வல்லமை தேவை. மரித்தோர் உயிரோடு எழும்பணும்னா அதுக்கு இவருடைய வல்லமை தேவை. சாத்தான பிசாச பேய ஜெயிக்கணும்னா அதுக்கு இவருடைய வல்லமை தேவை. ஆக மொத்தம்
வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாவற்றின் மேலும் எல்லா காலத்திலும் எப்போதும் எல்லாவற்றுக்கு மேல் அதிகாரம் படைத்த ஒருத்தர் உண்டு என்று சொன்னா அதுதான் சர்வ வல்லவர். இப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்றேன், வல்லவர் என்கிற ஆண்டவர் இருக்கார். அவர் பக்கத்துல போய் நம்ம நின்னாலே நமக்கு ரொம்ப கெத்தா இருக்கும். ஏன்னாக்கா ஒரு கலெக்டர் என்னை பார்க்க வர்றார். அவர் சொல்ற, பாஸ்டர் உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டேன், நீங்க நல்லா அழகா ப்ரீச் பண்றீங்க, ஜெபிக்கிறீங்க, ப்ராபசி பண்றீங்க, எல்லாரும் சொல்றாங்க, அதனால நான் ஒரு கலெக்டரா இருந்தாலும் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. சரி சொல்ற, உடனே உட்கார வச்சு அவர் ஹானர் பண்ணி அவருக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து கடைசி அவருக்கு ஜோம் பண்ணி அனுப்புறேன். அனுப்பும்போது சும்மா அனுப்புவேன், என்னதான் நான் ஒரு ஊழியக்காரர் இருந்தாலும் என்னையவே தேடி கலெக்டர் வந்தாலும் என் மனசு என்ன சொல்லும், டேய் அவர் கலெக்டர், ஒரு மாவட்டத்துக்கு ஆட்சி தலைவர் அவர் தான், இவருக்கு கீழே தான் எல்லாரும், அவ்வளோ பெரிய ஆட்சி தலைவரே வந்திருக்கா, நீ பக்கத்துல ஒரு போட்டோ எடுக்கக்கூடாதா, எடுத்துக்க அப்படின்னு மனசு சொல்லும். கண்டிப்பா ஒரு விருப்பம் வரும், ஒரு ஆசை வரும். உடனே சார் ஒரு நிமிஷம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, இல்ல போட்டோ எடுத்துக்கலாம். சாதாரண பாருங்க, ஒரு கலெக்டர் வந்தாலே நமக்கு மனசெல்லாம் துள்ளுது. என் வீட்டை தேடி கலெக்டர் வந்துட்டார், என்கிட்ட ஜோம் பண்றதுக்கு கலெக்டர் வந்து காத்துட்டு இருக்காரு, நான் ஜோம் பண்ணி ஏதாவது சொல்லணுக்கு ஏன் அப்பாயின்மெண்ட்டை கேட்டு வந்திருக்காரு. அவ்வளவு ஒரு ஆச்சரியம் நமக்கு வந்துடும். இவங்கெல்லாம் சாதாரண ஆட்சி தலைவர்கள், இவங்கெல்லாம் வல்லவர்கள், இவங்கெல்லாம் வல்லமை உள்ளவர்கள், சக்தி படைத்தவர்கள். ஆனா ஆண்டவர் வல்லவர் கிடையாது, அவர் சர்வ வல்லவர். அவர் மாவட்டத்துக்கு தலைவர் கிடையாது, மாநிலத்துக்கு தலைவர் கிடையாது, ஒரு தேசத்துக்கு தலைவர் கிடையாது. வானத்துக்கு கீழே என்னெல்லாம் இருக்குதோ, பூமிக்கு மேலே எதுவெல்லாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் வல்லவர் இவர் ஒருத்தர் தாங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு வல்லவருடைய நிழல்ல நிக்கிறதே நமக்கு புலங்காகிதம் அடையுது. ஆனா இங்க தேவ மனுஷன் சொல்றாரு, சர்வ வல்லவர் வர்றாருப்பா, அவருடைய நிழலை நீ பற்றி கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் யாருடைய வாழ்க்கையில வல்லவராய் காணப்பட்டார், யாருடைய வாழ்க்கையில சர்வ வல்லவராய் காணப்பட்டார் என்று சொன்னால், ஒரு குடும்பத்துல அண்ணனும் தம்பியும் இருந்தாங்க. அந்த அண்ணனும் தம்பியும் ஊழியம் செஞ்சாங்க. அந்த அண்ணனும் தம்பி 2 பேர் ஊழியம் செஞ்சிருந்தோம். தம்பி அண்ணனுக்கு ஆண்டவர் வல்லவராய் காணப்பட்டார், தம்பிக்கோ ஆண்டவர் சர்வ வல்லவராய் காணப்பட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பைபிள்ல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்தாங்க. இந்த அண்ணனும் தம்பி 2 பேருமே கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு, அண்ணங்கிட்ட வல்லவராய் காணப்பட்டார், தம்பிக்கோ சர்வ வல்லவராய் காணப்பட்டார். அப்போ பைபிள்ல அந்த அண்ணன் தம்பி யார் அப்படின்னாக்கா, அவர்கள்தான் மோசையும் ஆரோனும். ஆரோன் மோசையை விட 3 வயது மூத்தவர், மோசே ஆரோனை விட 3 வயது இளையவர். இளையவராகிய மோசை கிட்ட ஆண்டவர் சர்வ வல்லவராய் வெளிப்பட்டார். ஆனா மூத்தவராகிய ஆரோன் கிட்டையோ ஆண்டவர் வல்லவராய் காணப்பட்டார். ஏன் இந்த பாகுபாடு? அண்ணனுக்கு தானே சர்வ வல்லவராய் வந்திருக்கணும், தம்பிக்கு தானே வல்லவராய் காணப்பட்டிருக்கணும்னாக்கா, கர்த்தர் நல்லவன். ஆண்டவர் நேரடியாய் அழைத்தது அண்ணனாகிய ஆரோனை அல்ல, தம்பியாகிய மோசையை. அந்த தம்பியாகிய மோசையை ஆண்டவர் நேரடியாய் அழைத்தார். அந்த அழைப்பின் நிமித்தம் இந்த தம்பி என்கிற மோசைக்கு சர்வ வல்லவருடைய நிழல் கிடைத்தது. இப்பயே நீங்க தெரிந்து கொள்ளுங்க, உங்க வீட்டுல 2 பேர் இருக்கலாம்,
உங்க வீட்டுல ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்கலாம், இல்லாட்டி 2 பையனும் இருக்கலாம், இல்லாட்டி 2 பொண்ணா இருக்கலாம். எல்லார் வீட்லயும் தம்பிக்குதான் ஆண்டவர் சர்வ வல்லவராயிருப்பாரு. எல்லார் வீட்லயும் அண்ணனுக்கு ஆண்டவர் வெறும் வல்லவராத்தான் இருப்பார் என்று சொல்ல முடியாது. சில வீட்டில தம்பிக்கு சர்வ வல்லவராகவும் அண்ணனுக்கு வல்லவராகவும் காணப்படுவார். ஆனா இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே மாதிரி காணப்படுவார். பைபிள்ல 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அந்த 2 சகோதரர்களும் இயேசுவுக்கு ஊழியம் செய்தாங்க. அந்த 2 சகோதரர்களும் எப்போதும் இயேசுவோடைய இருக்கிறவர்கள். அந்த 2 சகோதரர்களுக்கு ஒரு சகோதரனுக்கு வல்லவராகவும் இன்னொரு சகோதரருக்கு சர்வ வல்லவராகவும் காணப்படாம 2 பேருக்குமே சம அளவில் ஒரே தேவனாகத்தான் காணப்பட்டான். அப்போ அந்த 2 சகோதரர்கள் யாருன்னா யோவானும் யாக்கோபும். அவர்களுக்கு பேரு இடிமுழக்கத்தின் மக்கள். 2 பேரும் ஒன்னாதான் போவாங்க, ஒன்னாதான் வருவாங்க, ஒன்னாதான் நிப்பாங்க, ஒன்னாதான் எந்திரிப்பாங்க. 2 பேரும் பேசுனா அந்த சரௌண்டிங் இடமே அதிரும். அவங்க பேசுனா எல்லாருடைய காது தெரிக்கும். ஏன்னா அவங்க சத்தமே இடிமுழக்கம் மாதிரி கனாரும் பேசுவாங்க. இப்ப இவங்க 2 பேரிடத்திலையும் யாக்கோபின் இடத்திலும் யோவான் இடத்திலும் ஆண்டவர் எப்படி வெளிப்பட்டார்னா ஒரே தேவனாகத்தான் வெளிப்பட்டார். ஒருத்தனுக்கு வல்லவரும் ஒருவனுக்கு சர்வ வல்லவருமாய் அல்ல, 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரே தேவனாய் காணப்பட்டார். இப்ப இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய ஜனமே, அந்த சங்கீதம் 91:14 படி உயர்ந்த அடைக்காலத்தில் நாம் வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அந்த உன்னதமான தேவனை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். 2வது அவருடைய மறைவு எங்க இருக்கிறது, அவருடைய நாமம் என்கிற மறைவு எங்க இருக்கிறது என்று அந்த மறைவுக்குள் ஓடி ஒளிந்து கொள்ள தெரிய வேண்டும். 3வது கர்த்தர் நல்லவே, அந்த சர்வ வல்லவர் அந்த ஆரோனை விட மோசைக்கு வெளிப்பட்ட அந்த தேவன் சர்வ வல்லவரா வெளிப்பட்டதுனாலதான் பார்வோனை ஜெயிக்க மோசையினால் முடிந்தது. ஏறத்தாழ 30க்கும் அதிகமான ராஜாக்களை ஜெயிக்க மோசையினால் முடிந்தது. காதேஸ் வனாந்தரத்தை ஜெயிக்க மோசையினால் முடிந்தது. பாரான் வனாந்தரத்தை தாண்ட மோசையினால் முடிந்தது. யோர்தானை சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு மோசையினால் முடிந்தது. கர்த்தர் எத்தனையோ மரண கன்னிகளை ஜெயிக்கிறதுக்கு மோசையினால் முடியும். ஏன்னா இந்த மோசே என்கிற தம்பியோடு ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராய், எல்லா வல்லமையிலும் பெரிய வல்லமை உள்ளவராய் காணப்பட்டார். ஒரு தேவ மனுஷனா கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி இந்த கிருபையுள்ள சத்தியத்தை யார் கவனமா கேட்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில அவர் கர்த்தர் நல்லவர், வல்லவராய் மாத்திரமல்லாமல் சர்வ வல்லவராய் உங்களுக்கு வெளிப்பட விரும்புகிறார். சர்வ வல்லவராய். இன்னொரு ரகசியம் தெரியுமா? வல்லவர்களுக்கும், அதாவது வல்லமையுள்ள தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கும் வித்தியாசம் தெரியும். எப்படி தெரியுமா? இப்ப ஆரோன், அவனுக்கு தேவன் வல்லமை உள்ளவராய் வெளிப்பட்டார். அந்த வல்லமை உள்ளவராய் வெளிப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை பாருங்க, முடிவிலே அவனுடைய மரணம் வித்தியாசமாய் என்னும் மலைக்கு மேலே சொந்த 2 மகன்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு மறிக்க வேண்டிய மரணம். அவனுடைய இந்த ஆரோனுடைய குமாரன் ஒருவன் அந்நிய அக்கினி கொண்டது உடனே அடிபட்டு தகப்பனுக்கு முன்பாகவே மறித்து போகிறான். ஆனா மோசையின் அனுபவம் அப்படி இல்லைங்க. அவர் சர்வ வல்லவருடைய அந்த கிருபையில நிறைஞ்சிருந்ததுனால கர்த்தர் நல்லவே, அவருடைய மரணம் தேவனாலேயே அழைத்து கொள்ளப்பட்டதும் தேவனாலேயே தெரிந்து கொள்ளப்பட்டதும் தேவனாலேயே அடக்கம் பண்ணப்பட்டதுமா இருந்தது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
அந்த சர்வ வல்லவருடைய அந்த கிருபை தான் இந்த கடைசி காலத்துல உங்களுக்கு தேவை, எனக்கு தேவை, நமக்கு தேவை. இந்த சர்வ வல்லவரை குறித்து நான் வாசிக்கணும்னா வேதத்திலே இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சர்வ வல்லவரை குறித்து அற்புதமான ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். சொல்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோபு 11:7. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீ ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீ அறியக்கூடுமோ? இந்த சர்வ வல்லவருக்கு சில விசேஷத்துவம் இருக்கிறது. அந்த சர்வ வல்லவருக்கு இருக்கிற விசேஷத்துவத்தில் ஒரு விசேஷத்துவம் என்ன தெரியுமா? அந்தரங்க ஞானத்தில் நிறைந்தவர். பொதுவாகவே ஆண்டவர் ஞானத்தில் நிறைந்தவர். அவர்தான் ஞான சங்கீர்த்தனம் என்பது நமக்கு தெரியும். அதனால்தான் ஞான பாட்டுகளினால் பாட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த ஸ்தோத்திரம் ஆண்டவர் தேவன் என்று சொல்லப்படும் போது அவர் ஞானமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அதே சமயத்துல அவர் சர்வ வல்லவராய் வரும்போது அவருடைய ஞானம் என்ன ஞானமாய் மாறுகிறது? அந்தரங்க ஞானமாய் மாறுகிறது. அப்படின்னாக்கா இந்த அந்தரங்க ஞானத்தை ஒருவரும் கிரகிக்க முடியாது, ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் அங்கு யோபுவிலே அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார். அந்த தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை அறியக்கூடுமோ? இந்த சர்வ வல்லவருக்கு ஒரு ஞானம் இருக்குங்க. அது அந்தரங்க ஞானம். அது ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது, ஒருவராலும் தேட முடியாது, ஒருவராலும் வெளிப்படுத்த முடியாது, ஒருவராலும் இதுதான் அது என்று சொல்ல முடியாது. இந்த சர்வ வல்லவரிடத்தில் ஒன்று அந்தரங்க ஞானம் இருக்கிறது. இரண்டாவது என்ன இருக்கு தெரியுமா? பரிபூரணம் இருக்கு. இவர் அடிக்கப்பட்டவருக்கும் மேற்பட்ட இவர் அற்புதமான சர்வ அங்கம் படைத்த ஒரு தேவன். இந்த சர்வ வல்லவர் என்று சொல்லும் போது கர்த்தர் நல்லவே, அதற்கு இன்னொரு அருமையான வார்த்தை இருக்கிறது. சர்வ அங்கம் நிறைந்த ஒரு ஆண்டவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சர்வ அங்கம் கர்த்தர் நல்லவே, அதைத்தான் வேதம் சொல்லு சர்வாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சர்வாங்க என்கிற கர்த்தர் நல்லவே மகிமை நிறைந்த தேவன் தான் சர்வ வல்லவர். அப்ப இன்னைக்கு ராத்திரி வேளையிலே மகிமையின் தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில வல்லவராய் மாத்திரமல்ல, அவர் சர்வாங்கம் நிறைந்த அற்புதமான ஒரு தேவனாய் வரப்போகிறார். அந்த சர்வாங்கத்தின் மகிமையின் வல்லமை உங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். அப்போ சங்கீதம் 91:14 படி உயர்ந்த அடைக்கலத்தில் நாம் வைக்கப்பட வேண்டுமானால் முதலாவது 1வது வசனத்தின்படி அந்த உன்னதமான தேவனை மட்டுமே நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவருடைய மறைவிடத்தில் போய் அவருடைய மறைவுக்குள் போய் நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அவர் ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நன்றாய் ஆவியிலே கிரகித்துக் கொள்வோம் என்று சொன்னால் அவருடைய அந்தரங்க ஞானமும் அவருடைய பரிபூரணமும் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் அவரால் கொடுக்கப்படும், அவரால் தரப்படும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரும்போது தான் நாம் உயர்ந்த இடத்தில் அடைக்கலத்திலே இருக்க முடியும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, அன்பின் ஊழியக்காரர்களே, தேவனோடு கூட யதார்த்தமாய் சஞ்சரிக்க பழகுங்கள். அந்நிய பாஷை வருதா, நேரடியா அந்நிய பாஷை பேசுங்க. எடுத்த உடனே அந்நிய பாஷை பேசக்கூடாது, தப்பு தப்பா வரும். அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே மாட்டார்.
எடுத்த உடனே அந்நிய பாஷை வருதா? தயங்காம அந்நிய பாஷை பேசு. எடுத்த உடனே வசனம் தான் வாயில வருதா? வர்ற வசனத்தை எல்லாம், வேத வசனத்தை எல்லாம் அப்படியே ஆண்டுட்டு வெளிப்படையா சொல்லுங்க. இல்லைங்க, எனக்கு எடுத்த உடனே வசனம் வர மாட்டேங்குது, எடுத்த உடனே அந்நிய பாஷை வர மாட்டேங்குது, பாட்டு பாட வர மாட்டேங்குது. தேவ சமூகத்துக்கு வந்தாலும் எடுத்த உடனே கண்கள்ல கண்ணீர் தான் வருதுன்றீங்களா? நான் சொல்றேன், அதுக்கு தடையே இல்லை. தாராளமா கண்ணீரை ஊத்து. மல்கியா 2:6 படி இந்த கடைசி காலத்தில் தேவனோடு யதார்த்தமாய் சஞ்சரியுங்கள் என்று சொன்னால் ரகசிய வாழ்க்கை என்றார். இயேசு எங்க சஞ்சரித்தார் தெரியுமா? மார்க்குவில் வாசிக்கிறோம், அவர் மிருகங்களோட சஞ்சரித்தார். சீசர்களை விட்டுட்டு, அப்போஸ்தலரை விட்டுட்டு, வீட்டாரை விட்டுட்டு, எல்லாரையும் விட்டுட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார். அந்த வனாந்தரத்துல தனிமையா இருந்து சஞ்சரித்தல் என்பது தேவனோடு அந்தரங்கத்தில் இருப்பது. அதனாலதான் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படணும்னா அந்த உன்னதமான தேவனோடு நெருங்கி இருங்கள். அவருடைய மறைவிடத்தில் ஒளிந்து கொள்ளுங்கள். சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை அறிய நாடுங்கள். எல்லாவற்றை விட அவருக்கும் உங்களுக்கும் இடைவெளியே இல்லாத அளவுக்கு யதார்த்தமாய் தேவனுடைய சஞ்சரியுங்கள். வெகு சீக்கிரத்திலே நீங்கள் கர்த்தரால் உன்னதமான உயரத்திலே அடைக்கலத்திலே வைக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் இந்த இரவு ஜெபத்தின் மூலமாய் மீண்டும் உம்முடைய சமூகத்துக்கு வரவும், ஆண்டவரே, நல்ல வேத பகுதியை வாசிக்க, நல்ல சாட்சிகளை கேட்க, ஊழியத்துக்காக ஜெபிக்க, விசேஷமாய் கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே வேதத்தை தியானிக்க உதவி செய்தீரே. ஆமாண்டவரே, உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவதற்கு உன்னதமானவரை அண்டிக்கொள்ள வேண்டும். அவருடைய மறைவில், அதுவோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட மறைவை அனுபவிக்க வேண்டும். சர்வ வல்லவருடைய அந்தரங்க ஞானத்தையும் சம்பூர்ணத்தையும் அறிய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுத்து, முக்கியமாய் அவரோடு கூட யதார்த்தமாய் சஞ்சரிக்கிற மகளாக உருவாக வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தை நீ கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இது ஒரு பிரசங்கமாக, இது ஒரு செய்தியாக, இது ஒரு தகவலாக உள்ள பிள்ளைகள் கேட்டு தூசியை போல உதறிவிட்டு போய்விடாதபடி அந்த தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் என்ன என்பதை மல்கியா 2:6 படித்து அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுத்தார். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இரவில் ஒவ்வொருவருக்கும் 5 நித்திரை தாரும். அன்று அதிகாலை இருட்டோடு ஜெபம். நாளைக்கு விசேஷித்த பரிசுத்த ஆவியின் தீர்க்க தரிசனத்தின் ஜெபமாய் இருக்கிறபடினால் ஆண்டவர் ஒரு பக்கம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் மறுபக்கம் தீர்க்க தரிசனங்களில் திருவுளப்பட்ட போகிறதுக்காக நன்றி. ஜனங்களை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி பரிசுத்தமான முறையில கொண்டு வரும். தேவ சன்னிதானத்தில் வந்து ஆப் ஓபன் பண்ண உடனேயே உன்னதமான ஒரு கர்த்தருடைய அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பட்டும். நல்ல சாட்சி கேட்க உதவி செய்யும். இரவில் நல்லது திரைத்தாரும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.